அப்போ பைப்ல தண்ணி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். குடத்துல பிடிச்சாலும் சரி, பக்கெட்ல பிடிச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய டேங்க்ல கொண்டு வந்து பிடித்தாலும் சரி, கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் பிடித்து கொள்ளுங்கள். இதுல டபுள் ஜாக்பாட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ட்ரிபிள் ஜாக்பாட் இருக்கு. ட்ரிபிள் ஜாக்பாட் என்னன்னு சொல்றேன். டபுள் ஜாக்பாட் ஒன்னு, ராசியை குரு பார்க்க போகிறார், ராசியாதிபதி சாட்டனையும் பார்க்க போகிறார். அப்போ 2 நிலைகளிலுமே மகரத்துக்கு இது டபுள் ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தான பலத்துல பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுபகிரகம். அப்படின்னா நீங்க மகர ராசியாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு அபிவிருத்தி, அதாவது உங்க மூலமா வர்றது மட்டுமல்லாமல் இது ஒரு எக்ஸ்ட்ரா. இப்போ உங்க குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க, இல்ல உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பிசினஸ் அமைத்து கொடுப்பதற்கு கடன் வாங்கியிருப்பீங்க. அதையெல்லாம் நாங்களே அடைத்துக் கொள்கிறோம், நீங்கள் ஜாலியாக இருங்கள் அப்படின்னு உங்களை ஃப்ரீயாக, உங்கள் கடன் சுமையை குறைப்பதற்கு உங்கள் லைஃப் பார்ட்னரும் உங்களுடைய குழந்தையும் தயாராகிவிட்டார். பொறுப்புகளை அவர்களே சுபமாக எடுத்து நடத்துவார்கள். இளைய சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம். ஏன்னா 3, 12, 7 உச்சம். இப்போ உங்களுடைய ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்டு, உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டு, டெபாசிட்ஸ், இதன் மூலமும் உங்களுக்கு ஆதாயம், இதெல்லாம் உண்டு. ஒரு பார்க்கத்தானே கோடி நன்மை. அப்போ பார்வை பலம் எங்க வருதுன்னா முதல்ல லாபத்துக்கு வருது.